ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, அது எந்தெந்த கம்யூனில், அதாவது ஜென்ரலில் ஃபில் ஆகிருக்கா, பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆகிருக்கா, பிசி ஜென்ரலில் ஃபில் ஆகிருக்கா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம விஓ ஜேஏ காமனாக பார்க்கலாம். ஸோ டே 1ல் நமக்கு மொத்த விஓ வேகன்சி 402. டே 1ல் மொத்தம் நமக்கு 129 வேகன்சிஸ் ஃபில் ஆச்சு. ஸோ 273 அவைலபிளாக இருந்துச்சு. டே 2 112 ஃபில் ஆச்சு. 241 ஏன் போட்டிருப்பாங்கன்னா, அந்த 129ஓட இந்த 112 சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ அவைலபிள் 161 இது டே 2. டே 3 இன்னைக்கு 61 வேகன்சிஸ் மட்டும் தான் விஓட ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவைலபிள் நமக்கு 100 வேகன்சிஸ் இருக்குது. இது விஓ. ஜேஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் வேகன்சி 3901 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டே 257 வேகன்சிஸ் ஃபில் ஆச்சு. செகண்ட் டே 281 வேகன்சிஸ் ஃபில் ஆச்சு. தேர்ட் டே பாருங்கள் 383 வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவைலபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா 3041 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 860 போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 257, 281, 383 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 860ன்னு போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், டே 1ல் மட்டும்தான் நமக்கு விஏஓ நிறையா போயிருக்கு. டே 2 கம்மி தான். டே 3 அதோட ரொம்ப கம்மி தான். ஸோ நாளைக்கு டே 4 இருக்குது. நமக்கு இன்னும் 100 வேகன்சிஸ் நமக்கு விஏஓவில் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் 3 ஆப்சன்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ். டே 2ன்னு பார்த்தீங்கன்னா 6. டே 3 15. நான் 17 லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன் அப்படின்னா நமக்கு கோஆப்ரேட்டிவ் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் 2 உமன் எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க இதில் இருக்காங்க. ஜென்ரல் உமனில் 2 வேகன்சிஸ் தான். அந்த 2 வேகன்சிஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது ஃபில்லப் ஆயிடுச்சு. அடுத்து ஜென்ரல் உமனில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு 15 பேர் ஆப்சன்டீஸ். இதில் 2 பேர் நான் வெல்லிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எவ்வளோ பேர் கொடுத்தாங்களா, நம்ம அப்ராக்சிமேட்டாக 15 மெம்பர்ஸ் ஆப்சன்டீஸ்னு வச்சுக்கலாம். இதே கோஆப்ரேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே நமக்கு மொத்தம் வேகன்சிஸ் 17. ஃபஸ்ட் டே 11 மெம்பர்ஸ் எடுத்தாங்க. அவைலபிள் 6. செகண்ட் டே ஒருத்தர் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் அவைலபிள் 5. இன்றைக்கி யாருமே எடுக்கல. ஸோ அது அப்படியே தான் வந்துச்சு. 12, 5 அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி யாருமே எடுக்கல கோஆப்ரேட்டிவ். இதுதான் மெயின். ஸோ இது ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். இது உமனில் பிஎஸ்டிஎம். இது ஜிடி தான். ஸோ பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், பிசி உமனில் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் அந்த பிஎஸ்டிஎம், எஸ்சி ஜென்ரல், எஸ்சி பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன், எஸ்சி அவங்க பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சிஏ பிஎஸ்டிஎம், உமனோட பிஎஸ்டிஎம். இது எஸ்சிஏ. நெக்ஸ்ட் எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமன், எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம், பிசிஎம். இது உமன். ஜென்ரல் ஒரு ஃபஸ்ட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிசிஎம் ஜென்ரல் அந்த பிஎஸ்டிஎம், பிசிஎம் உமன், பிசிஎம்மோட ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ இது டே 1. டே 1ல் நீங்கள் வேகன்சிஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவைலபிள் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. டே 2ல் இதுதான் நம்ம நேற்று சொல்லியிருப்போம். இதுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான். ஸோ 88 பேர் எடுத்திருப்பாங்க. 521 வேகன்சிஸ்லேருந்து 433 வேகன்சிஸ் தான். அப்படின்னா 88 பேர் நேற்று எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம இதை டே 2 டே 3 தான் கம்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று டே 1 டே 2 கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ டே 3 பார்க்கலாம். டே 3 நமக்கு ஜென்ரல் ஜிடி ஜென்ரலில் 366 வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நான் இன்றைக்கி 67 பேர் ஜென்ரல் ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் அப்படிங்கும்போது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ யார் வேணாலும் இருக்கலாம். மென், உமன் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க 67 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதே ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா பாருங்கள் 20 பேர் நான் அவங்களுக்கு எடுத்திருக்காங்க. இதே ஜிடி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 37 பேர் நீங்கள் எடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அவைலபிள் வேகன்சி இன்னும் நமக்கு 132 வேகன்சிஸ் தான் இருக்குது. அதே பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 பேர் எடுத்து இன்னும் நமக்கு 33 வேகன்சிஸ் தான் இருக்குது. நமக்கு ஜென்ரல் டர்னில் உமனில் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 33 வேகன்சிஸ் இருக்குப்பா. இது மொத்தம் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து. நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 பேர் எடுத்தது இன்றைக்கி 60 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவைலபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா 387 வேகன்சிஸ் இருக்குது. இதே பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு அவைலபிள்னு பார்த்தா 98 தான் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து பிசி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 மெம்பர்ஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி உமனில் மட்டும் 35 மெம்பர்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவைலபிலிட்டி 156 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 10 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 34 அவைலபிலிட்டி இருக்குது இன்னமும். இதே வந்து எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 43 மெம்பர்ஸ் ஜென்ரல் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவைலபிலிட்டி 296 இருக்குப்பா நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா. இதே எம்பிசி பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 மெம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ 76 வேகன்சிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிசி உமன்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 19 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க உமனில். ஸோ 121 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதே வந்து உமனில் பிஎஸ்டிஎம் எம்பிசியில் உமனில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வேகன்சிஸ் எடுத்தது போக 25 வேகன்சிஸ் இன்னும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பிஎஸ்டிஎம்க்கு. இதே எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 460 வேகன்சிஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. இதே வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் 67 வேகன்சிஸ் அவைலபிளில் இருக்குது. எஸ்சி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் எடுத்திருக்காங்க. அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 117 வேகன்சிஸ் இருக்குப்பா. இதே வந்து எஸ்சி பிஎஸ்டிஎம் உமனில் பிஎஸ்டிஎம்ப்பா, இது உமனில் பிஎஸ்டிஎம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 26 அவைலபிள் இருக்குது. ஏன்னா பாருங்கள் நேற்று 27 இருந்துச்சு, எனக்கு 26 இருக்குது. இது ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 54 வேகன்சிஸ் இன்னும் இருக்கிறது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் இது ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. நேற்றும் வந்து எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை பாருங்க. டே 1ல் இருந்தது டே 2ல் இருக்குது, இப்போ டே 3ல் இருக்க சேஞ்சஸே இல்லை. இது என்ன அப்படின்னா எஸ்சிஏ. இதே எஸ்சிஏ உமனும் பாருங்கள் சேஞ்சஸ் இருக்குது. 20 டே 1, டே 2 20, டே 3 20 தான். அதே எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். இது உமன் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம். ஸோ 17 டே 1, டே 2 17 தான், டே 3 17 தான். எஸ்டி ஜென்ரல்னா 130, டே 2 130 தான், டே 3 130 தான். ஸோ எஸ்சிஏலையும் சேஞ்சஸ் இல்லை. எஸ்சிஏல ஜென்ரலில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. எஸ்டியில் ஜென்ரலையும் சேஞ்சஸ் கிடையாது. எஸ்டி உமன் வந்து 2 பேர் 2 டே 1 டே 2 டே 3. ஸோ சேஞ்சஸ் கிடையாது. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸு. ஸோ 3 3. இது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டினா 6 6 6. ஸோ எஸ்டியில் வந்து நேற்றும் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இன்றைக்கி எந்த சேஞ்சஸுமே இல்லைப்பா. ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் 93 91 2 பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி 89 2 பேர் ஃபுல் ஆயிருக்காங்க. இது இதெல்லாம் ஜென்ரலில் பிசிஎம் ஜென்ரலில் வந்திருக்கு நமக்கு. இதே பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 23 23 23. ஸோ டே 1 டே 2 டே 3 3 நாளுமே அப்படியே இருக்குது அந்த 23 வேகன்சிஸு. ஸோ இது வந்து உமன் பார்த்தீங்க அப்படின்னா 39 அப்படியே தான் இருக்குது. டே 1 டே 2 டே 3. பிஎஸ்டிஎம் 777. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அவைலபிலிட்டி நமக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிபார்ட்மெண்ட் எப்படி வேகன்சிஸ் ஃபில்டப் பார்க்குது அப்படின்றதுக்காக நம்ம விஏஓ வச்சு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எஸ்சிஏ வச்சு பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி பிசிஎம் வச்சு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மொத்த அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் இதுவும் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் விஏஓ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வந்து மயிலாடுதுறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பார்த்துக்கணும். இல்லை திருவண்ணாமலை பார்க்குறேன், திருவாரூர் பார்க்குறேன், அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ ஃபில்லப் ஆகிருக்கு, உங்களோட கம்யூனலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விஓ பற்றி கேட்டீங்க, நம்ம விஓ பற்றி பார்த்தோம். நேற்று வந்து எஸ்சிஏல ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்தோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனலுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்க்குறதுனா நம்ம அதை மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியுமே நமக்கு இந்த வந்து சேஞ்சஸ் இருக்கும்ப்பா. ஸோ இதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து ஃபில்லப் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து எவ்வளோ ஃபில் ஆகுதோ அதை வச்சு மொத்தமாக கொடுக்குறது தான் இது. ஸோ அதனால தான் இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்யூனல் வைஸும் நீங்கள் பார்த்துக்கணும், டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்த்துக்கணும். டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த நம்பர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கைண்ட்லி லைக் த வீடியோ. தேங்க்யூ.